நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். பாண்டிய மன்னன் வரகுணப்பாண்டியன் இடைமருதர் மேல் கொண்ட அன்பின் திறம். மதுரையை தலைநகராக கொண்டு சைவ நெறி தழைத்தோங்க வரகுணப்பாண்டி என்கிற மன்னர் பாண்டி நாட்டை ஆண்டு வந்தார். அவர் வேட்டையில் ரொம்ப விருப்பமுடையவராக இருந்தார். ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நல்லா இருட்டி போச்சு. இருட்டில் அவருடைய குதிரை வழியில் படுத்திருந்த ஒரு அந்தணர் மேலே கால் இடறிட்டு, அப்போ அந்த அந்தணர் அந்த குதிரையோட கால் குழம்பு பட்டு அவர் அந்த இடத்துலையே இறந்து போயிட்டார். இதை தெரியாமல் ராஜாவும் அரண்மனைக்கு படுத்துட்டார். ஆனால் அந்த அந்தணரை அறியாமல் கொன்ற பாவத்துக்காக இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு போச்சு. இவர் தானே சிரிப்பார், தானே அலறுவார், எங்கேயாவது போவார் வருவார், தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தான் இல்லை. இன்றைக்கு சொல்ல போகணுன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். இதை நினச்சி அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தினம் ஆலவாயப்பர் கோயிலில் போய் இறைவா என்னை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றுன்னு வேண்டிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆலவாயப்பர் அசரீரியாக இன்னும் கொஞ்ச நாளில் நீ திருவிடைமருதூருக்கு போவ, அங்கே போகும்போது இடைமருதரை தரிசனம் பண்ணால் உனக்கு இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லி அசரீரியாக வாக்கு கொடுக்குறார். இது இப்படி இருக்க கொஞ்ச நாளில் சோழ மன்னன் இந்த வரகுணப்பாண்டியன் மீது படையெடுத்து வரான். படையெடுத்து வந்தவனை எதிர்த்து போரிட்ட வரகுணப்பாண்டியன் அவனை புறமுதுகிட்டு ஓடச் செய்ததோடு ரொம்ப தூரம் அவனை துரத்திக்கிட்டே பின்னாடியே வரார். இப்படியே வரும்போது ஒரு கட்டத்தில் அவர் திருவிடைமருதூரை அடைஞ்சிட்டார். சோழ மன்னன் ரொம்ப தூரம் காணாமல் ஓடி போயிட்டான். திருவிடைமருதூருக்கு வந்தோடனே அவர் மனசில் இருந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்சிது. அவர் அந்த போர் குணத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்க காவிரியில் நீராடி இடைமருதரை போய் தரிசனம் பண்ணுறதுக்காக கிழக்கு ராஜகோபுர வாயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவரை பிடிச்சிருந்த அந்த பிரம்மஹத்தி நடுநடுங்கி போய் இனிமே நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு கிழக்கு ராஜகோபுர வாசல்லையே தங்கிட்டு இவர் உள்ளே போக போக இவருடைய மனசு ரொம்ப லேசாகிறத உணர்றாரு. இடைமருதரை போய் தரிசனம் பண்ணோடனே அளவிலா மகிழ்ச்சி. இது வரைக்கும் தனக்கு இருந்த அந்த மன அழுத்தம்லாம் நீங்கி போய் இடைமருதரை கண்குளிர தரிசனம் பண்ணி அழுது தொழுது வணங்குறார். இவருக்கு இடைமருதர் மேலே தீரா காதல் ஏற்பட்டதுனால இந்த திருவிடைமருதூர்லேயே ஒரு மாளிகை அமைச்சு அதிலே நெடுநாட்கள் தங்கி இருந்து இடைமருதரை அனுதினமும் தரிசனம் பண்ணதோடு அந்த திருக்கோயிலில் கைலாய மலையை ஒத்தது போல ஒரு பிரகாரத்தை அமைத்து அதுக்கு கொடுமுடி பிரகாரம்னு பேரிட்டதோட மேலை ராஜகோபுரத்தையும் கட்டி திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. அவர் நெடுநாட்கள் இங்கே தங்கி இருந்ததுனால தன்னுடைய வழிபடு கடவுளான சோமசுந்தர பெருமானுக்கும் இந்த ஊரில் ஒரு கோயில் கட்டியிருக்காரு. இன்றைக்கும் நம்ம அந்த கோயிலை பார்க்கலாம். இது இப்படி இருக்க இடைமருதர் மேலே தீரா காதல் கொண்டிருந்த வரகுணப்பாண்டியனுடைய அன்பின் திறம் எப்படி இருந்துதான், ஒரு நாள் ஒரு திருடன் ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான். அவன் கையில் விலங்கிட்டு சேவகர்கள்லாம் அழைச்சிட்டு வரும்போது அவன் என்ன பண்ணுறான், வரகுணப்பாண்டியன் சிவனடியார்கள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவன் மரியாதை உள்ளவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழியில் கடந்து அந்த சுடுகாட்டு சாம்பலில் விழுந்து அப்படியும் இப்படியும் புரண்டு மேலெல்லாம் அந்த சாம்பலை பூசிக்கிறான். அவனை கொண்டு ராஜா முன்னாடி நிறுத்தின உடனே அவர் பார்க்குறாரு, அந்த திருடன் மேலே அந்த சாம்பல் இருக்கிறத பார்த்து இவன் உடம்பு பூரா விபூதி தெரிச்சிருக்கான், இவன் பெரிய சிவனடியார் இடைமருதரோட பக்தன், இவனை விடுவீங்கன்னு சொல்லி அவனுடைய சங்கிலியெல்லாம் கழட்டி விடுறார். அதுபோல் ராத்திரியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகள்லேருந்து நரியெல்லாம் ஊளையிடுறதை கேட்டு அதெல்லாம் சம்போ சம்போன்னு இறைவனுடைய பெயரை சொல்லுது. அந்த நரிகள்லாம் ராத்திரி குளிரில் நடுங்கக்கூடாது, அதனால் தன்னுடைய சேவகர்களை அனுப்பி அதுக்கெல்லாம் போர்வை போத்துங்கன்னு சொல்கிறான். அதே போல் குளத்தில் இருக்கக்கூடிய தவளைகள்லாம் கரகர 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 கரகரன்னு சத்தம் போடுறதை கேட்டு இதெல்லாம் ஹரஹரன்னு சிவநாமத்தை சொல்லுது, அதுக்கெல்லாம் பெரிய வெகுமதி கொடுக்கணும், அதுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி பொரியோட தங்க காசுகளையும் ரத்தனங்களையும் கலந்து அந்த குளத்தில் தூவ செய்கிறான். ஒரு நாள் கோயிலில் திருமஞ்சனத்துக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்காக எள்ளை அளந்து கொடுக்குறாங்க. அந்த எள்ளை எடுத்துகிட்டு போனவன் போகிற வழியில் அந்த எள்ளில் கொஞ்சத்தை எடுத்து வாயில் போட்டு சுவிச்சிட்டே போகிறான். அப்போ தற்செயலாக ராஜா வந்துடுறாரு. ராஜாவை பார்த்தோடனே அவனுக்கு பயமாகி போச்சு. எங்கே சாமியோட எள்ளை எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னு ராஜா ஏதாவது நம்மளை தண்டிச்சிட போகிறாருன்னு சொல்லி இவனே ராஜா கிட்ட வழியே போய், ராஜா
இந்த மாதிரி சாமிக்கு திருமஞ்சனத்துக்குரிய எள்ளை எடுத்து சாப்பிட்டோன்னா அடுத்த பிறவியில் இந்த திருவிடை மருதூர்லே அதுவும் இந்த செக்கை இழுக்கிற அந்த ஆளை மாடுகளாக பிறப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த செக்கை இழுக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த எள்ளை சாப்பிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட சமாதானம் பண்ண பார்க்குறான். இதை கேட்ட மகாராஜா ரொம்ப மகிழ்ந்து நானும் அந்த செக்கை இழுக்கக்கூடிய காளமாடாக பிறக்கணும்னு சொல்லி அவன் வாயிலிருந்து கொஞ்சம் எள்ளை எடுத்து சாப்பிட்டாராம். ஒரு நாள் அவர் வீதியில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த வீதியில் ஒரு மண்டை ஓடு கிடக்குது. உடனே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்ன வீதியில் மண்டை ஓடு கிடக்குதுங்கிறாங்க. அப்போது அருகில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது கைலாய மலையை ஒத்த திருவிடை மருதூர். இங்கே மண்டை ஓடோ எலும்போ ஏதோ ஒன்று கிடந்ததுன்னா எவ்வளோ காலம் அந்த திருவிடை மருதூரில் அந்த மண்டை ஓடு கிடக்கோ அவ்வளோ காலம் நம்ம கைலாயத்தில் இருக்கலான்னு சொன்னதை கேட்டு அந்த மண்டை ஓடுகிட்ட போய் நீ எப்படி இங்கே கிடக்கிற, அதே மாதிரி நானும் இங்கே கிடக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்டு அதை வணங்குறார். ஒரு நாள் ஆலயத்தில் தரிசனத்துக்கு வரும்போது அங்கே நாய் அசுத்தம் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்குறாரு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அதை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இவரோ பெரிய மகாராஜா. ஆனால் இவர் என்ன பண்ணாரா, உடனே தானே போய் அந்த நாயோட அசுத்தத்தை எடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணாராம். இதிலிருந்து இறைவனுடைய திருக்கோயிலில் நாம் எந்த அளவுக்கு உழவாரப்பணி செய்யணும், எந்த அளவுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஒரு நாள் வெளியில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்துலேருந்து கீழே விழுந்த பழங்களெல்லாம் பார்க்குறாரு. அந்த பழங்கள்லாம் இவருக்கு சிவலிங்கம் போல் காட்சி தருது. அடடா, சிவலிங்கத்தை விளைவிக்கக்கூடிய இந்த மரம் மழையிலையும் வெயில்லையும் கஷ்டப்படலாமா, அதனால் இந்த மரத்துக்கெல்லாம் பந்தல் போடுங்கன்னு சொல்லி ஊரில் இருக்க வேப்ப மரத்துக்கெல்லாம் பந்தல் போட்டார். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இந்த உலகத்தில் அழகானது, அரிதானது, சிறந்தது எல்லாமே இடைமருதருக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் மனசில் வச்சு இடைமருதர் மேலே தீரா காதல் கொண்டு பக்தி நெறியிலே இருந்ததுனால அவர் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் ராஜா தனியாக இருக்கக்கூடாது, அவர் மனம் முடித்து மனைவியோடு இருந்து தான் ஆட்சி செய்யணுங்கிற ஒரு நியமம் இருந்ததுனால அவருடைய சுற்றத்தார்கள்லாம் காந்திமதிங்கிற பெண்ணை பார்த்து இவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இவருக்கு திருமணத்தில் பெரிய விருப்பம் இல்லாததுனால இவர் அந்த பெண்ணை பார்க்கவே இல்லை. தாலி கட்டும் போது கூட பார்க்கல. இரவில் தனிமையில் அவளை பார்க்குறாரு. ஒரு பேரழகியாக இருக்கா. உடனே இவர் நினைக்கிறார், அழகானது எல்லாமே இடைமருதருக்கு தானே சொந்தம், இவளை எப்படி நம்ம வச்சுக்க முடியும்னு சொல்லி உடனே அவள் கையை பிடிச்சி விறுவிறுன்னு அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றார். நடு ராத்திரியில் இவர் வர்றதை பார்த்தோடனே அந்த கதவுகள்லாம் தானாகவே திறந்து இவருக்கு வழிவிடுது. இடைமருதர் சன்னதியில் கொண்டு வந்து அவளை விட்டுட்டு இவர் போகிறாரு. கதவெல்லாம் மூடிக்குது. இவர் அரண்மனையில் போய் படுத்து தூங்கிட்டார். மறுநாள் காலையில் ஊரெல்லாம் ஒரே பரபரப்பாக பேச்சு. ஏதோ மகாலிங்க சாமியோட அந்த லிங்க திருமேனியில் ஒரு பெண்ணோட கை வெளியே தெரியுதான் அப்படின்னு. இது யாருக்குமே என்ன நடந்ததுன்னே புரியல. ஆனால் வரகுண பாண்டியனுக்கு மட்டும் தெரியுது, மனைவி காந்திமதியோட கை தான் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வேக வேகமாக ஓடி வரார். ஓடி சன்னதியில் பார்த்து கதறி அழறார். அதாவது அழகான பொருட்கள் எல்லாமே இடைமருதருக்கு சொந்தம், அவளுடைய கையை பிடித்து கூட்டிகிட்டு வந்ததுனால அவள் கை மட்டும் அதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டோ நான் தொட்டதுனால அப்படின்னு நினச்சி அழும்போது இடைமருதர் அசரீரியாக ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்னென்னா, உன்னுடைய அன்பின் திறத்தை இந்த உலகுக்கு காட்டுறதுக்காகத்தான் அவளோட கையை வெளியே விட்டு வச்சுருந்தேங்கிறார். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலைன்னா இவர் மனைவியை இடைமருதர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பித்தாரு அப்படிங்கிற அவருடைய அன்பின் வெளிப்பாடு யாருக்குமே தெரியாமல் போயிருமே. அதனால தான் அவளுடைய கையை வெளியே தெரியிற மாதிரி வச்சேன், இப்போ அதையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த கையையும் லிங்க திருமேனியில் இழுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவருடைய பெருமைகளெல்லாம், இவருடைய அன்பின் திறத்தை, இடைமருதர் மேல் கொண்ட இவருடைய தீரா காதலை நம்முடைய பட்டினத்து பிள்ளையார் திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை 28ஆம் செய்யுள்ள வெள்ளை நீரு மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவள் பித்தும் ஓடும் பன்னெறி ஊளை கேட்டு அரணை பாடினவென்று படாம்பல விழித்தும் குவளை புனலில் தவளை அறற்ற ஈசந்தன்னை ஏத்தினவென்றும் காசும் பொன்னும் கலந்து தூவியும் வழிபடும் ஒருவன் மஞ்சனத்தியற்றிய செழுவிதை எள்ளை தின்னக்கண்டு பிடித்தரும் அவனி பிறப்புக்கென்ன இடித்து கொண்டவன் எச்சிலை நுகர்ந்து மருத வெட்டத்து ஒருதனி கிடந்த தலையைக் கண்டு தலையுற வணங்கி உம்மைப்போல எம்மித்தலையும் கிடத்தல் வேண்டுமென்று அடுத்தடுத்திறந்தும் கோயின் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்தனவென்று நாய்க்கட்டமெடுத்தும் காம்புகு துதிர்த்த கனியுருக்கண்டு வேம்புகட்கெல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுலத்தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதேவரும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல வரகுணதேவனுடைய பெருமையை சொல்ல வந்த பட்டினத்தடிகள்
பெரிய அன்பின் வரகுணதேவன் சொல்கிறார். இப்போ நம்முடைய அன்பெல்லாம் எவ்வளோ சிறிய அன்பு. அதனால் நாமும் அந்த வரகுணதேவனை போல இடைமருதர் மேலே தீரா காதல் கொண்டு அன்பு செலுத்தினோன்னா அவர் நமக்கு அருளை வாரி வழங்க காத்திருக்காரு. இந்த நல்ல நாளிலே நாமும் அவரை வழிபட்டு எல்லா நலன்களும் பெற குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்கும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதை ஹர ஹர மகாதேவா.